ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி பார்க்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பொரியல். இந்த பொரியல் நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் ரைஸில் கூட அப்படியே தொக்கு மாதிரி போட்டு சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் சேர்த்து 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். தண்ணியில் போட்டோம்னா கலர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். முழுசா சேர்த்துக்கோங்க உரிச்சிட்டு. பெரிய பூண்டா இருந்தா பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன பூண்டா இருந்தா அப்படியே முழுசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கட்டும். வெங்காயம் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம வந்து அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் ஈக்குவலா எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, கத்திரிக்காய் லைட்டா வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். பாருங்க, நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ லாஸ்டா நம்ம தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த பொரியல் வந்து. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சூப்பரான ஒரு பொரியல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு. ஸோ இது நம்ம வந்து ஒயிட் ரைஸ்ல சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். இல்லை சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.